வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி நம்ம வெப்சைட்ல கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குன்றத பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம எங்க ஸ்டாப் பண்ணமோ இந்த வீடியோல அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். அதுக்கு வந்து 5 நேம் வந்து நம்ம கொடுத்தோம். அதில் ஒரு லிஸ்ட்ல வந்து நம்ம இமேஜ் கொடுத்தோம். இன்னொரு லிஸ்ட்ல வந்து ஒரு நேம்க்கு நம்ம லிங்க் கொடுத்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் லிஸ்ட்லாம் யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படியோ அதே மாதிரி தான் அன்ஆர்டர் லிஸ்ட்டும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே ஃபீச்சர்ஸை தான் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நம்பர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் தான் இருக்கணும், செகண்ட் வந்து இந்த ஆர்டர் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் படி இருக்கும் இந்த ஆர்டர் லிஸ்ட். ஆனால் அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது வந்து நம்ம என்ன லிஸ்ட் கொடுக்குறோமோ அது ஃபர்ஸ்ட் செகண்ட் எந்த இடத்துல வேணா இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும், இது லாஸ்ட் தான் இருக்கணும்னு கிடையாது. ஸோ அதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை புல்லட் லிஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா லிஸ்ட்னாலே நம்ம கொடுக்கக்கூடிய சென்டென்ஸோ டெக்ஸ்டோ எல்லாமே வந்து ஒரு அலைன்மெண்ட் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். அந்த அலைன்மெண்ட்டை ஆர்டர் லிஸ்ட்ல நம்பர்ஸ், கேப்ஸ், ஆல்பபெட், ஸ்மால் லெட்டர்ஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இல்லைன்னா ரோமன் லெட்டர்ஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஆனால் அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம புல்லட்ஸ்ல டிஸ்பிளே பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கொயர், சர்க்கிள் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வெப்சைட் இன்னும் பார்க்க ரொம்ப லுக்கா அட்ராக்டிவா நிறைய ஸ்டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அட்ராக்டிவ் லுக்கா அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ண ஆர்டர் ஓப்பனிங் டேக், ஆர்டர் க்ளோசிங் டேக் கொடுக்கணும். ஸோ நான் ஆர்டர் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கிறேன், யூஎல் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஓப்பனிங் டேக், அதையே நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன், இது க்ளோசிங் டேக். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன லிஸ்டஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து நமக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் நடுவில் நம்ம வந்து லைன் பிரேக் கொடுக்க பிரேக்குன்ற செல்ஃப் யூசிங் டேக் யூஸ் பண்ணலாம். நமக்கு எத்தனை வாட்டி தேவையோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். நான் கொடுத்துட்டு இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்குள்ள நம்ம லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லிஸ்ட் ஓப்பனிங் டேக், லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதை காப்பி பண்ணி எனக்கு அதே 5 டைம் தேவை, நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கொடுத்துருந்தேன், செகண்ட் வந்து செகண்ட் டைப் பண்ணிக்கிறேன், அடுத்து தேர்ட் கொடுத்துக்கிறேன், அடுத்து ஃபோர்த்துன்னு கொடுத்துக்கலாம், அடுத்து ஃபிஃப்த்துன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைலை போய் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளோட HTML ஃபைலை நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். list.html இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால அது நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகவே வரும். ஸோ நான் பிரேக் வந்து நிறைய கொடுத்ததுனால எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம லிஸ்ட்ன்ற டேக் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம பிரேக்குன்ற டேக் யூஸ் பண்ணாமே அடுத்த நியூ லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காகவும் இந்த லிஸ்ட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இந்த பிரேக் வந்து முதல்ல கம்மி பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னும் தேவை. ஸோ நான் இன்னும் வந்து இப்போ போய் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு ஸ்பேஸ் வந்து இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து புல்லட்ஸில் இருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பனிங் டேக்ல போய் நம்ம டைப்னு கொடுத்து அதில் நம்ம ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கொயர் சாலிடாக டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு சர்க்கிளில் டிஸ்பிளே ஆயிருந்தது, இப்போ ஸ்கொயரில் டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம டைப்புன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கலனாலும் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தாலே டிஃபால்ட்டாக நமக்கு சாலிட் சர்க்கிளில் டிஸ்பிளே ஆகிடும். இதுவே நமக்கு ஸ்கொயரில் தேவைன்னா நம்ம இந்த டைப்புன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதில் ஸ்கொயர்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட வெப்சைட்டில் அது எல்லாமே ஸ்கொயரில் டிஸ்பிளே ஆகிடும். இதுவே நான் வெறும் சர்க்கிள்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு சர்க்கிளில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நான் வந்து கிளாஸ் வந்து இதுக்கும் கொடுக்குறேன். அதே ஆர்டர் லிஸ்ட் நேம் UL அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டைலை வந்து நான் ஹெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல கொடுக்கணும். நான் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுனால டாட்ன்ற சிம்பிளை முதல்ல மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன கிளாஸோட நேம் கொடுக்க போறனோ அந்த நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் கொடுக்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேனோ அதை இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் எனக்கு வந்து ஒயிட்டில் வேணும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க்ல வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க்ல டிஸ்பிளே ஆகுது. உள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே எனக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து இந்த சர்க்கிள் சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆக வேண்டாம். எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு சிம்பிளுமே டிஸ்பிளே ஆக வேணாம்னா அப்போ நம்ம எந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணோம்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப். அதில் நன்னு நம்ம கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு அந்த சிம்பிளே டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் இதை மட்டும். ஸோ கமெண்ட் டேக் ஓப்பன் பண்ணேன். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டபுள் டேஷ் கொடுத்தோடனே எனக்கு எல்லாமே க்ரீனில் டெக்ஸ்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. நான் எந்த இடத்துல முடிக்க போகிறேனோ அதை மட்டும் கொடுத்துட்டு டபுள் டேஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அந்த டேகை. இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த சர்க்கிள்லாம் டிஸ்பிளே ஆகிடுச்சு அகெயின். ஸோ நமக்கு எப்போ வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் வேண்டாமோ அப்போ நம்ம இந்த மாதிரி கமெண்ட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து கமெண்ட் டேக் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். யார் வந்து வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட் டேகு. நமக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த கமெண்ட் டேகை எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல நமக்கு அந்த சிம்பிள் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நான் அகெயின் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். எப்படி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே நம்ம கொடுக்கலாம். நான் நடுவில் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு லிஸ்ட் ஓப்பனிங் டேக் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் இமேஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இமேஜ் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய இமேஜை வந்து எங்கே இருக்கோ அதோட ஃபைல் பார்ட்டை கொடுக்க சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப்பில் இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல்னு இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து சில இமேஜஸ் இருக்குது. நான் வந்து இந்த chota4.jpgன்ற இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனால் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இதில் இந்த இமேஜ் எங்கே இருக்கோ அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நம்மளோட HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளோட தேவையான அந்த சோர்ஸ் இமேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் இது வந்து வெப்சைட்டோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி தேவையில்லை, இதோட சைஸை நான் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ அந்த இமேஜ் டேக்ல நான் வித் வந்து கொடுக்குறேன். எனக்கு 200 பிக்சல் வேணும். ஹைட் வந்து 120 பிக்சல் வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சைஸ் கொடுத்தோமோ அந்த சைஸ்க்கு இந்த இமேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கு அடுத்த லிஸ்ட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி இமேஜ் கொடுக்கும்போது இந்த சர்க்கிள் சிம்பிள் வந்து நமக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த கமெண்ட் டேக் வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கமெண்ட் டேகை எடுத்து விட்டுறேன். ஃபைலை சேவ் பண்ணுறேன். நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நமக்கு வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்மளோட வெப்சைட் வந்து எதை பற்றியோ அதை பற்றி நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜ் பற்றி நம்ம சம் கண்டென்ட்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வேற ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணி வேற ஒரு டைட்டில் கொடுத்து அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட்டும் நம்மளால ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். லிங்க்ஸும் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் இந்த செகண்டுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்ம எங்கே வந்து லிங்க் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆங்கர் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளால் லிங்க் வந்து கொடுக்க முடியும். அதில் hrefன்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஆட்ரிபியூட்ஸை தான் நம்ம எந்த பேஜோ இமேஜோ கொடுக்க போகிறோமோ அதோட லிங்க்கை இங்கே கொடுத்துப்போம். ஸோ இந்த செகண்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதே டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய HTML tutorialsன்ற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த mickey1.jpg இருக்குல்ல, இந்த இமேஜை வந்து நான் லிங்க் கொடுத்து பார்க்குறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், அதில் செக்யூரிட்டி போகிறேன். இந்த இமேஜ் வந்து எங்கே இருக்கோ அதோட ஃபுல் அட்ரஸ் இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகும். அகெயின் நான் அதை காப்பி பண்ணி நம்மளோட HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த hrefல பேஸ்ட் பண்ணுறேன். கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி தான் நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு மட்டும் ஒரு லிங்க்கு வந்து நம்ம கொடுத்ததுனால அந்த செகண்ட் மட்டும் அண்டர்லைனில் டிஸ்பிளே ஆகுது. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த கலரிங் சேஞ்ச் பண்ணுறது அண்டர்லைன் வந்து எப்படி இருக்குதுன்றத சொல்லியிருந்தேன் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. ஸோ அதே தான் வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இல்லை நம்ம ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு ப்ளூவில் வேணும், ப்ளூலேயே இருக்கட்டும். அந்த அண்டர்லைன் எனக்கு தேவையில்லை, அதுக்கு நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் நம்ம நன்னு கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த அண்டர்லைன் நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகாது. கொடுத்துட்டு இப்போ ஃபைலை போய் நான் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளூ கொடுத்ததுனால எனக்கு அது ப்ளூலே டிஸ்பிளே ஆகுது. அண்டர்லைன் வந்து நான் நன்னு கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி, அதனால் அது எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும் சேம் தான். நம்ம எப்படி வந்து ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோமோ என்னெல்லாம் வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ஒரு ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும், செகண்ட் இதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் சில கண்டென்ட்ஸ் வந்து டைப் பண்ணுவோம்ல, அப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு 1 2 3 ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதுக்காக இந்த ஆர்டர் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது வந்து ஜஸ்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு அந்த லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்மளோட வெப்பேஜை வந்து இன்னும் அட்ராக்டிவாக காட்டக்கூட இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இந்த 2 லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.